ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்டர்காஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஏற்றுக்கப்பட வச்சாச்சு. அடுத்த தாண்டி போகலாமா அப்படின்னாக்கா போகலாமல்ல, போய் தான் ஆகணும். இதைத்தான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே சொன்னேன். நான் பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறதோ பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதோ நீங்கள் தேடுதல் படம்லாம் இருக்க தான் செய்யணும். அது ஒரு டியூட்டி. பையனுக்கு பொண்ணு தேடுறாங்க, நான் 3 வருஷமாக பார்க்குறேன், தேடுங்க. இந்த எண்ணெய் திருமணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைஃப், உங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் வேணும் அப்படின்னு எழுதியிருப்பேன். எழுதி இந்த நம்பருக்கு மேட்சிங் இருக்குன்னு இப்போ அதுக்கு யாருமே எழுதலை. மேட்சிங்காக ஒரு புக்கு எழுதலை, நான் எழுதி வச்சுருக்கிறேன். சில டேட்டுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு மறு வாழ்க்கை தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கறது தான் நீங்கள் திருமணம் பண்ணுங்க. வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அறுத்துட்டு அது பண்ணுறது அது கவுண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா சார்? கண்டிப்பாக உண்மை அது. ஏன்னா சில பேர் டேட்டுக்கு அப்போல்லாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணிட்டீங்க, அது டிஸ்டர்பன்ஸ் தானே போய் முடியும். 1-1.5 வருஷத்தில் போயிட்டு இதாகி போயிட்டு திருப்பி செகண்ட் மேரேஜுக்கு போவீங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். திருமணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில ஏன் தான் திருமணம் ஆச்சோ அப்படிங்கிற கவலை இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? சோ திருமண வாழ்க்கை இனிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல அப்படின்னு சொல்லலாம் சார். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணம் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னாக்கா இரு மனங்கள் இணைகின்ற திருமணம் அப்படிங்கிறது இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ஸ்டேட் மேரேஜ், இன்டர் கண்ட்ரி மேரேஜ் வரைக்கும் இப்ப நம்ம போயாச்சு சார். சோ எது பெஸ்ட்? நாங்க எதுல வந்து எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆரோக்கியம் எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும்? திருமணம் என்பது அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான், அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. இதில் இந்த இன்டர்காஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஏற்றுக்கப்பட வச்சாச்சு. வழி கிடையாது, டோர் டு டோர்னு வந்தாச்சு. ஆமாங்க, பொண்ணு பார்த்தோம், பொண்ணே கிடைக்கலிங்க, அதனால் எந்த பொண்ணாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. பையனை பார்த்தோம், பையன் கிடைக்கல, எதுக்குனாலும் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இருந்தும் கூட இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு ஏஜ் 35 கடந்து இன்னும் பையன் கிடைக்கல. இன்னும் நிறைய பையன்களுக்கு வந்துட்டு ஏஜ் என்னங்க 35 இன்னும் பொண்ணு கிடைக்கல. அப்படி ஒரு பர்சன்டேஜ் அது போய்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது சரியா தவறா? அதான் சொல்லிட்டோமே, நம்ம தான் பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னா இன்டர்காஸ்ட் தான் போக வேண்டியது. நம்ம இதிலே சுற்றி வரவங்க இல்லைங்க. அடுத்த தாண்டி போகலாமா அப்படின்னாக்கா போகலாமல்ல, போய் தான் ஆகணும். இதைத்தான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே சொன்னேன் நான். ஆனால் அது இன்டர்காஸ்ட்னு சொல்லலை, அதை நான் சிம்பாலிக்காக வந்துட்டு எண்களை பார்த்து தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை எனக்கு சொல்ல தெரியாமல் சொன்னேன்னு தெரியல. நம்பர் கரெக்டாக பார்த்து பண்ணும்போது அப்போ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கூட நான் ப்ரோக்ராமே பண்ணேன். நான் ஃபார்மட் திருமணம்னு சொல்லி, சூப்பர். ஆமாம், ஃபார்மட் திருமணம் சொல்லிவிட்டு அப்போது பண்ணேன். நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்துட்டு என்ன சாரே வந்துட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண சொல்லுவார் போல இருக்குது, வெறும் நம்பரை மட்டும் பாரு, வேறு எதுவும் பார்க்காத சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்கிட்ட பேச வந்தாங்க. நீங்களே இப்படி சொல்கிறீங்களே சார்? நான் சொன்னேன், நான் அப்படி சொல்லலை. இன்டர்காஸ்ட்டு நம்பர் கரெக்டாக பாருங்கள், என்ன நீங்கள் யார் வேணாலும் பண்ணிக்கிங்க சார், யார் வேணாலும் பண்ண இன்டர்காஸ்ட் தானேன்னாங்க. சரி எப்படினாலும் எடுத்துக்கலாம், அதான் ஆக போகுது ஒரு காலத்தில். என்ன அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் வரும்போது பொண்ணுக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 65% உங்களுக்கு வந்துட்டு ஜென்ஸ் இருக்கிறாங்கன்னா 35% தான் லேடிஸ் இருக்காங்க. பொண்ணு கிடைக்காது பாருங்க. அப்புறம் ஒரு சர்வேலாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சர்வே சொல்லுது. நான் சொன்ன அதே பர்சன்டேஜில் தான் சொன்னாங்க. அதை நாங்கள் அப்போவுமே பார்த்து சொல்லிட்டோம். இப்போ 2030 அப்புறம் அதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? பசங்க வந்து அதிகமாக போகிறாங்க, பொண்ணு கம்மியாக இருக்கும் 2030 அப்புறம். இப்போ மாறி இருக்குது. அப்புறம் அது செயின் தான் மாறி நடக்க தான் போகுது. இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு நேரத்தில் இன்ஜினியரிங்காக சுற்றிட்டு இருந்தாங்க, ஆர்ட்ஸுக்கு மரியாதை இல்லை. இன்றைக்கி ஆர்ட்ஸாக மரியாதை இருக்குது, இன்ஜினியரிங்க என்ன படிச்சுக்கிற இன்ஜினியரிங் ஓரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கை போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே தான் படிப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரம். ஆனால் இந்த இன்டர்காஸ்ட் சரியாக தவறா?
அவங்கவுங்க மனசுக்கு தான் அது அவங்க மனசுக்கு சரியாக இருந்தது ஓகேன்னா பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பரை பாருங்கள் திருப்பி. அப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சொன்னதை அப்போ நாங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டோம், நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இப்போ கடைசியில் பார்த்துட்டா என் பையன் யூஎஸில் இருக்கிறான், எந்த பொண்ணை பார்த்துனாலும் கல்யாணம் பண்ணுறோம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது மாதிரி நான் எங்கள் குரூப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. நான் அதை வந்து தவறாக சொல்லலை. இனி அடுத்த கட்டத்துக்கு தான் போகுதுன்னு, அப்படி உலகம் அதை நோக்கி போகுதுன்றதுக்காக சொன்னேன். அதை தானே போயிட்டுருக்கு. அதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்கள் சொன்னது தான் நடக்குது. என் பையனுக்கு இத்தனை வயசு நான் நினச்சேன், ஆனால் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அந்த பொண்ணு இது பொண்ணு எந்த பொண்ணுன்னு ஒரு பொண்ணாக கிடச்சது இல்லை, அவ்வளோ நல்ல பொண்ணு பொருத்தமான பொண்ணு கிடச்சது இல்லை, போங்கன்ட்டேன். அது மாதிரி இப்போ என்ன சொல்ல போகிறோம், இன்டர்காஸ்ட்டு சரியா இல்லையான்னா அதெல்லாம் தவறே இல்லைங்க. உங்கள் குடும்பத்தை ஏற்றுக்கு நல்ல பெண்ணு நல்ல எண்ணு கரெக்டாக ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சே சார். கஷ்டத்தை கண்டுபிடிக்கிறது தான், அதில் தான் சேலஞ்சிங் இருக்குது. ஓகே, ஈஸியாக கிடைச்சி நல்லா இருக்காது இல்லைங்களா. எதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே கஷ்டப்பட்டு ஒன்று கிடைச்சாதான் அது நல்லாயிருக்கும். பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறதோ பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதோ நீங்கள் தேடுதல் படம்லாம் இருக்க தான் செய்யணும். அது ஒரு டியூட்டி. பையனுக்கு பொண்ணு தேடுறாங்க, நான் 3 வருஷமாக பார்க்குறேன், தேடுங்க. அப்போ தான் நல்லா. அந்த காலத்தில் நீங்கள் அதை செய்யலை, உங்களுக்கு செய்யலை, பசங்களுக்கு செய்கிறீங்க, அதான் நடக்கும். எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த கரெக்டாக செட் ஆகிற நம்பர்ஸ்னு இருக்கா சார்? செட் ஆகுறது நம்புறதுன்றது வந்து அது இருக்குது, நாம் தான் போய் தேடணும். இல்லை சார், இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க, டேட்டு 1, ஃபேட் ஏதாவது ஒரு நம்பர் வச்சுப்போமே, அவங்களுக்கு இந்த எண்ணில் பிறந்தவங்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா சார்? இல்லை, நான் புக்கே போட்டிருக்கிறேன். மகாஸ்ரீ நியூமராலஜின்னு ஒரு புத்தகத்தை வந்து கிட்டத்தட்ட அது எழுதி 30 வருஷத்துக்கு கம்மி இருக்காது, 30-35 வருஷம். அதெல்லாம் பார்க்கல. அது அப்போவே அந்த புக்கினுடைய பார்ட் 1 பகுதி 1 and 2ன்னு சொல்லிட்டு வெறும் மேட்சிங் தான். இந்த எண்ணை திருமணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைஃப், உங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் வேணும் அப்படின்னு எழுதியிருப்பேன். எழுதி இந்த நம்பருக்கு மேட்சிங் இருக்குன்னு. இப்போ அதுக்கு யாருமே எழுதலை, மேட்சிங்காக ஒரு புக்கை எழுதலை, நான் எழுதி வச்சுருக்கிறேன். அப்போ இந்த இன்டர்காஸ்டில் வந்துட்டு இதில் அதுதான் ஒரு ரகசியம். என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, சில டேட்டா பர்த்துக்கெல்லாம் திருமணமே பண்ணவே கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓ, நீங்கள் அவங்கள போய் திருமணம் பண்ணீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த திருமண வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸோடு தான் இருக்கும். இன்னும் சில பேருடைய டேட்டா பர்த்தில் வந்துட்டு மறு வாழ்க்கை தான் கொடுக்கணும்னு இருக்கும். நீங்கள் முதல் வாழ்க்கையை எடுத்துன்னு போய் கொடுத்துருவீங்க. இப்போ இது இன்டர்காஸ்டில் என்ன மேட்டர்னாக்கா, நிறைய எல்லாம் தப்பிதமாகவே போயிடுது, எல்லாம் பிழைச்சி போகுது. ஸ்ரீலங்கா பாஷை தப்பாக போயிடுது. பிழைச்சி போயிருந்தால் தப்பாக போயிடுது, எல்லாம் தப்பாக போயிடுது. எத்தனை பர்சன்டேஜ்? அது 50 தாண்டி போயிடுச்சு. அதுதான் சில பேர் டேட்டுக்கு அதெல்லாம் இருக்குது. நீங்கள் கூட சரி, அது என்ன நம்பர் சார்? எங்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து போகும் சார். சொல்லுவோம், எல்லாம் எதை தான் நம்ம சொல்லலை, சொல்லுங்க சார், எல்லாமே தான் சொல்ல போகிறோம். அப்போது இல்லை அதெல்லாமா சொல்லிடலாமா, சொல்லிட்டு பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கஷ்டப்படுவோம். என்ன சொல்லுவோம், 2-3 சொல்லுவோம். எஸ் சார். அப்போது சில டேட்டுக்கு இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு மறு வாழ்க்கை தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க. நான் அப்படிலாம் சொல்லிடுவேன் என்கிட்ட வரவங்கள. உங்கள் டேட்டுக்கு ஸ்ட்ரெயிட் திருமணமே கிடையாது. மறு வாழ்க்கை கொடுக்கும்போது ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா, பண்ணுங்கள். இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க, வயசை கடந்து போயிட்டு நான் பேசாமல் அப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறேங்க. உன் டேட்டுக்கு அதுதான் லாக்கி, நீ அதே செய்யணுவேன். வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அறுத்துட்டு அது பண்றது, அது கவுண்ட் ஆகும்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா சார்? கண்டிப்பாக உண்மை அது. ஏன்னா சில பேர் டேட்டுக்கு முதல் திருமணம் சக்ஸஸ் ஆகாது, 2வது திருமணம் தான் சக்ஸஸ் ஆகும்னு ஒன்று இருக்குது. ஓகே, சரி சொல்லிடுறேன். எதுக்கு இப்போ நீங்கள் சொல்லாமல் நீங்கள் விட போகிறது இல்லை, நானும் சொல்வீங்க அப்படி பார்த்துட்டே. அதுக்கு தான் உங்கள் திருமண தேதியில் 4ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் உங்கள் டேட்டுக்குள்ளே இருக்குது. தேதி மாதம் வருஷம் அது வரைக்கும் கூட்டிங்கன்னா 4வது நம்பர், அதான் ஃபேட் நம்பர். இந்த 4 டிஜிட்டுக்குள்ளே 4ஆம் நம்பர் 7, இல்லை 7ஆம் நம்பர் 4, அதே மாதிரி 7ஆம் நம்பர் 3, 3ஆம் நம்பர் 7, அந்த 4 பிளேஸில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லைஃபு டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். செகண்ட் லைஃப் தான் உங்களுக்கு செட்டிலே ஆகும். அப்போல்லாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணிட்டீங்க, அது டிஸ்டர்பன்ஸ் தானே போய் முடியும். 1-1.5 வருஷத்தில் போயிட்டு இதாகி போயிட்டு திருப்பி செகண்ட் மேரேஜுக்கு போவீங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவங்களுக்கு தான் அந்த வாழை மரம் போய் கட்டணும். அதை கூட என்ன பண்ணுறாங்க, முதல்ல போய் பண்ணிடுறாங்க. முதல்லலாம் பண்ணால் வேலை செய்யாது. இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு கமிட் ஆனதுக்கப்புறம் தான் போய் செய்யணும். இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான்
அப்படின்னு சொல்லி கமிட் ஆனதுக்கப்புறம் செஞ்சால் தான் அது கணக்கு, அது அக்கௌண்ட் ஃபேர் ஆகும். நீங்கள் அதை செய்யாமல் யாருக்கும் தெரியாமல் பொண்ணு வீட்டுக்கு பையன் தெரியாமல் பையன் வீட்டுக்கு பொண்ணு தெரியாமல் நீங்களாக போயிட்டு ஒரு மரம் செவனேன்னு இருக்கிற ஒரு மரத்தை கூட்டி போயிட்டு அங்கே போய் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேலை செய்யாது. அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள். எல்லாம் கடவுள் எப்படி நம்மளை ஃபார்மாலிட்டியோடு படைச்சிருக்கிறாரு. நாம் செய்கிற விஷயங்களும் ஃபார்மாலிட்டியோடு செய்யணும். அதை செஞ்சால் தான் கனெக்ட் ஆகும். நம்ம கனெக்டே இல்லாமல் நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா அது பாட்டு அது நடக்கும், இது பாட்டு இது நடக்கும். ஸோ கனெக்டிவிட்டி இருக்காது, திருப்பி தப்பாக தான் போகும். அதனால் வந்துட்டு என்கிட்ட வரவங்களும் நல்ல சரியான கைடன்ஸ் பண்ணிடுவேன், கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணையும் வைப்பேன். வேறு வழி இல்லை, இந்த தேதிக்கு இப்படி தான், இது நடக்கக்கூடாது, நடக்க வைக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சில டேட்டுக்கெல்லாம் இருக்குது. 30 வயசு கடந்து மேரேஜ் பண்ணால் தான் லைஃபை செட்டில் ஆகும். கேட்பாங்க சில பொம்பளை பிள்ளைக்கு, வேண்டாமா இல்லையா எப்பவுமே வயசு 26 27, நீங்கள் 30னாக்கா என்ன ஆம்பளை பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைம்மா வேண்டாமா பண்ணாலும் கல்யாணம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிரும், பொறுத்துட்டீங்க 3 வருஷம் கழிச்சு, அப்படிலாம் கூட இருக்குது. ஏன்னா திருமணங்கிறது வந்துட்டு ஸோ அப்போல்லாம் சில பேருக்கு சொல்லுவேன், உங்கள் டேட்டுக்கு நீங்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுங்கள், பண்ணால் அந்த மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அது நானே சொல்லி கொடுக்குறது தான். அவர் டேட்டுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இதிலே பண்ணிங்கன்னா அந்த லைஃபு பிழைச்சி போகும், தப்பீதமாக போகும், தவறாக போகும், செட்டில் ஆகாது. அதனால் வந்துட்டு மாற்றிக்கிங்க. வேணா இப்படி கூட செய்யுங்க. ஏன்னா சில பேருக்கு தாலியில் சின்ன தாலி இருக்கும், பெரிய தாலி இருக்கும், ஒரு கேஸ்டில் அதில் நிறைய உட்பிரிவு நிறைய இருக்குது, பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. நம்ம ஆளுக்கு நிறைய வச்சுருக்குறாங்க. தாலி திருமாங்கல்யம் வந்து சாமி உண்டியலில் போட்டுட்டு திருப்பி மருமாங்கல்யம் கட்டிக்கிறது, அதே பேர் கூட அந்த மாதிரிலாம் கூட கான்செப்ட் இருக்குது இல்லைங்க சார்? இருக்குது. சில பேர் 2 தாலிலாம் இருக்கு, 2 தாலி கட்டணும், அவங்களும் கட்டிப்பாங்க இவங்களும் கட்டிப்பாங்க, 2 தாலியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழக்க வழக்கங்க. நம்ம அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது, அதெல்லாம் சரியாக தவறான் அப்படின்ட்டு. இப்போ நான்லாம் சொல்லியிருக்கிறேன், அந்த ஃபார்மட் திருமணம்னு சொன்ன ப்ரோக்ராமு, அதில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லுவேன்னா, சில பேர் பழக்கம் இருக்குது, அவங்க தாலி கொடியிலே பவளம் போடுவாங்க. அப்படி ஒரு இது இருக்குது, தாலி கொடியில் பவளம் போடுவாங்க. பவளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பவளத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? கோரல். அந்த பவளம் போடுறவங்க அவங்க டேட்டில் 7 இருக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கனாக்கா இதுக்கு பேர் கோரல், அதை போட்டிங்கனாக்கா கோரல் தான் நடக்கும். அது வந்து QURREL கோரல், இது கோரல் CORL. 2 சவுண்டு ஸ்லைட்டாக தான் வேரியேஷன் இருக்கும். கோரல்னா சண்டைன்னு அர்த்தம். கண்டிப்பாக சண்டை அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். எதனால் நடக்குது? தாலி கட்டுறது, சண்டை போடக்கூடாது. தாலி கட்டினதுக்கப்புறம் தான் சண்டை நடக்குது. ஏன்னா அவங்க வழக்கம் வந்துட்டு அந்த தாலி கொடையில் கோரல் இருக்கும், பவளம் போட்டிருப்பாங்க. அவங்க வழக்கம் போட்டு தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த அது போடுறது வழக்கம் தானே. குண்டுமணி போடுவாங்க, ஒருத்தர் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அப்போல்லாம் சொல்லும்போது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் தான். அது என்னால் தான் நடத்த முடியல அந்த ஃபார்மட் திருமணம்ட்டு. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஓவர்றது, என்னால் முடியல அது. அதனால் வந்துட்டு இது மாதிரி நிறைய குட்டி டிப்ஸாக நிறைய கொடுப்பேன். எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அவங்க ஏன்னா இன்றைக்கி தவறு இல்லைன்றதை நான் என்ன சொல்கிறது, அதை தாண்டி எல்லோரும் போயிட்டாங்க. பையனுக்கு பொண்ணு கிடச்சா சரி, பொண்ணுக்கு பையன் கிடச்சாலும் சரி. ஆனால் சில டேட்டுக்கு அதை தான் பண்ணணுங்கிறது தான் அங்கே சொல்ல வந்தது. நீங்கள் அப்படி பண்ணால் தான் அந்த பையன் டேட்டுக்கு இல்லை அந்த பொண்ணு டேட்டுக்கு அந்த திருமண வாழ்க்கை சக்ஸஸில் போய் முடியும். நீங்கள் கரெக்டாக அவங்க இதில் பண்ணாவே அந்த மேரேஜ் லைஃபே டிஸ்டர்ப் ஆயிரும். அப்படி உண்டான எண்கள் அவங்க தேதியில் இருக்குது. ஒன்று சொல்லிட்டேன் போதும், அந்த எக்ஸாம் வேணாம், ரொம்பவும் வேண்டாம் போட்டுக்கணும். உங்களையும் நான் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. உங்களையும் நீங்கள் ஏற்கனவே சங்கடத்தில் இருப்பீங்க, திருப்பி இது சொல்லி உங்கள் டேட்டில் அதில் இருந்துட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆவாலன்ட்டு தூங்காமல் இருந்தது போய் இதை போய் சொல்லி பர்மனெண்ட்டாக தூங்காமல் இருக்க விட்டுறக்கூடாது. அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறது, நம்ம இந்த ப்ரோக்ராம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மெசேஜ் கொடுக்குறது எதுக்குன்னா, இவ்வளோ இருக்குது, இதை நாம் எதையுமே தெரியாது நம்ம பாட்டு பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி அது நடந்துருச்சு நம்ம வருத்தப்படுறோமே. வருத்தம் எதுலேயும் படாதீங்க. செய்கிறத கரெக்டாக செஞ்சுட்டா எதுவுமே ஈஸி தான். மொராலிட்டியோடு நம்ம செஞ்சிட்டாக்கா ஈஸியாக போயிடும். நம்ம தேதிக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி தான் இருக்குது, நம்ம இப்படி பண்ணிட்டா ஒரு பிரச்சனை இல்லைன்னு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொந்தரவு கரைச்சல் இல்லை. இது ஒரு சொல்லக்கூடிய ஒரு இந்த தகவல் கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். எஸ் எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையான குட்டி டிப்ஸ் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய சிம்பிள் டிப்ஸ் தான். ஆனா அது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மிக பெரியது சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க,
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.